Watch full episodes on Jio Hotstar. இந்த நாள் ரொம்ப வேஸ்டா போயிடுச்சு. வேட்டையாடுறதுக்கு எந்த மிருகமும் கிடைக்கல. யார் நீ? சொல்லு ரோபோடெக்ஸ், நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். சேஃப் லேண்டிங். ரோபோடெக்ஸ் இப்போ சிவாவை வேட்டையாடுற ஆபரேஷன்ல இருக்கு. சிவாவை விடாத. ஆல் தி பெஸ்ட். இன்னைக்கு ரொம்ப நிம்மதியான நாளாக இருக்க. என்னோட இந்த ஏரியாவில் 50-60 கிலோமீட்டர் தள்ளி கூட எந்த ஒரு குற்றமும் நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். இவர் யாருன்னு தெரியலையே. எக்ஸ்கியூஸ் மீ லட்டு சிங் சார், உங்களால எனக்கு இவரோட அட்ரஸ சொல்ல முடியுமா? இது எங்க சிவா. ஆனா சிவாவோட வீட எதுக்காக நீங்க கேக்குறீங்க? சொல்லுங்க, நீங்க யாரு சொல்லுங்க. ஆக்சுவலி நான் இவனோட ஃப்ரெண்டு. ரொம்ப வருஷமா இவனை பார்க்கல. நீ சிவாவோட நண்பனா? சரி, நீ சிவாவோட ஃப்ரெண்டா இருந்தா சிவாவுக்கே ஃபோன் பண்ணி பேசலாமே. இங்க என்னோட ஸ்டேஷனுக்கு வர சொல்லலாமே. சரி, நானே ஃபோன் பண்ணி கொடுக்கறேன். ஒரு நிமிஷம். இல்ல வேண்டாம் சார், நான் அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். நீங்க அவனோட அட்ரஸ மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். இவனை பார்த்தா எனக்கு நம்பிக்கையே வரலையே. எந்த வகையில பார்த்தாலும் இவன் சிவாவோட ஃப்ரெண்டா இருக்க வாய்ப்பே இல்லை. இந்த விஷயத்த சிவாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்றதுதான் நல்லது. இங்க பாருங்க, நீங்க ஒரு 2 நிமிஷம் இங்க வெயிட் பண்ணுங்க. நான் ஒரு 5 நிமிஷத்துல வரேன். இங்க பாரு, அது வந்து எனக்கு சிவா வீட்டு அட்ரஸ் சொல்லு. என்னது? சிவா எங்க இருக்கானா? நீங்க தினமும் சிவா வீட்டுக்கு போவீங்களே, புதுசா ஏன் அட்ரஸ் கேக்குறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க சார். அதிகமா பேசாத. உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பாக்குறேன். சீக்கிரமா சிவா வீட்டு அட்ரஸ் சொல்லு. எனக்கு சிவாவோட அட்ரஸ் ஞாபகத்துல இருக்கு. நம்பர் 8, 3வது மெயின் ரோடு. வெரி குட். உண்மையிலேயே உனக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் மறதியே கிடையாது. இதே மாதிரி எல்லா விஷயத்தையும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தா அதுக்கப்புறம் நீ எந்த ஒரு விஷயத்தையுமே மறக்க மாட்டேன். நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன். ஆமா சிவா, ஆமா யாருன்னே எனக்கு தெரியல, புரியுதா? சரி, நான் யாரு என்னன்னு விசாரிச்சுட்டு வரேன். ஓகே. சார் நீங்களா? நீங்க எப்படி சார் இப்பதானே வெளியே போனீங்க? இப்ப எப்படி சார் உள்ள இருந்து வரீங்க நீங்க? என்னது? நான் வெளியில போனா எப்ப? கான்ஸ்டபிளே, உடனே உன்னோட கண்ணை டாக்டர்கிட்ட காட்டு. போ, ஐ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்ட காட்டு. சார் நீங்க தான் சார் வெளியே போனீங்க. சிவாவை பத்தி கூட என்கிட்ட கேட்டீங்களே சார். அதுக்கப்புறம் நான் சிவாவோட அட்ரஸ் கூட உங்ககிட்ட சொன்னேனே சார், மறந்துட்டீங்களா? என்னது? நான் சிவாவை பத்தி உன்கிட்ட கேட்டனா? அது நான் இல்ல கான்ஸ்டபிளே. ஒருத்தன் திடீர்னு ஒரு தினசா இங்க வந்தான். என்கிட்ட சிவா வீட்டு அட்ரஸை கேட்டான். ஆனா நான் அதை அவன் கிட்ட சொல்லல. அதனால என்னோட முகமூடிய போட்டுக்கிட்டு உன்கிட்ட கேட்டு வாங்கிக்கிட்டான். ஓகே, நான் இந்த விஷயத்தை சிவா கிட்ட சொல்றேன். ஹலோ சிவா,
ஒரு ஸ்ட்ரேஞ்சர் உன்னை தேடிக்கிட்டு இருக்கான்ப்பா. அவன் என்னோட உருவத்துல வந்து உன்னை பார்த்தானா நீ அதை நம்பிடாத, ஓகேவா? ஓகே லட்டு சிங் அங்கிள், தேங்க்யூ. கான்ஸ்டபிளே, நாமளும் ரொம்ப எச்சரிக்கையோட இருக்கணும். நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக ஒரு பாஸ்வேர்டை வச்சுக்கணும், ஓகே? அடேங்கப்பா சார், சூப்பரான ஐடியா சார். நீங்க ஒன்றும் சும்மா ஃபேமஸ் ஆகலைங்க சார். சரி, பாஸ்வேர்டு என்னன்னு சொல்லுங்க சார். ஓஹோ, எஸ் 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 எஸ். பாஸ்வேர்டுக்கு என்ன சொல்லலாம்? பாஸ்வேர்டு என்ன பாஸ்வேர்டு வைக்கலாம்? கான்ஸ்டபிளே, நீ என்ன பார்த்த உடனே சூடான பாலுன்னு சொல்லணும். நான் பதிலுக்கு ஜிலேபின்னு சொல்லுவேன். ஓகேவா? பாஸ்வேர்ட்னா இப்படி இருக்கணும் சார். கேட்கும் போதே நாக்கு ஊர். என்ன பண்ற? சிவா எங்க இருக்கான்? என்னங்க இது? இவன் யாருன்னு தெரியலையே. சிவானுக்கு யாருமே இல்ல, முதல்ல வெளியே போ. சிவாவை அழிக்காம போக மாட்டேன். ஏய், இப்பவே ரோபோட்டை துரத்துற ராகத்தை பாடுறேன். ரோபோட்டே, ஓடே, ஓடே, ரோபோட்டே, ரோபோட்டே, நீ ஓடி விடு. இங்கிருந்து என் வீட்டை விட்டு ஓடி விடு. ரோபோட்டே, நீ ஓடி விடு. ரோபோட்டே, ரோபோட்டே. அந்த ரோபோட்டால நீங்க பாடுற பாட்டை கேட்கவே முடியல. நல்லா பாடுங்க, பாடுங்க. ஓடி விடு இங்கிருந்து. இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் சார், எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. 30th செஞ்சுரியில இருந்து ஒரு ரோபோட் வந்திருக்காமே, அது சிவாவை சாகடிக்க முயற்சியும் பண்ணுதான். இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லுங்க. ஆமா, சிவாவாச்சே. அது உண்மைதான். அது ஒரு ரோபோட் 13th செஞ்சுரியில இருந்து இங்க வந்திருக்கு. ஆனா அதால சிவாவை ஒரு ஊசி குத்துற அளவுக்கு கூட காயப்படுத்த முடியாது. நோ 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 நோ. சிவா ஒரு பழைய கட்டடத்துல இருக்காங்கிற ரகசியத்தை நான் இப்ப யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அது ரகசியம். அந்த பழைய கட்டடத்துக்கு எந்த வழியா போகணும்னு யாருக்குமே தெரியாது. அங்க போற ரூட் இன்டர்நெட்ல கூட கிடையாது. சிவா இஸ் சேஃப். யோ கான்ஸ்டபிளே, இவ்வளவு நேரம் எங்கயா போயிருந்த? நீ ஏதாவது கண்டுபிடிச்சியான்னு சொல்லு. நீங்க யாரு? உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. கான்ஸ்டபிளே, உனக்கு என்னோட பேரு தெரியாதா என்ன? யோ, தெரியாதியா? திரும்பவும் கேக்குறேன், உன் பேர் என்னன்னு சொல்லி. சரி, நீ கெஞ்சி கேக்குறதால சொல்றேன். என்னோட பேரு லட்டு சிங், இன்ஸ்பெக்டர் லட்டு சிங். அப்ப இவன் நம்ம சார் கிடையாது. இது மட்டும் லட்டு சிங் சாரா இருந்தா என்னோட பேரை தான் சொல்லி இருக்கணும். இன்னைக்கு இவனை நான் சும்மா விட போறதில்ல.
என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க கான்ஸ்டபிளே? நான் தாயா லட்டு சிங், இன்ஸ்பெக்டர் லட்டு சிங். என்ன தைரியம் இருந்தா எங்க சார் மாதிரி வருவேன். ஏய். கான்ஸ்டபிளே, என்னோட பேரு லட்டு சிங் தாயா. என்ன அடிக்காத. இந்த பேரை என்னோட அம்மா அப்பா தாயா எனக்கு வச்சாங்க. ஆனா நீ என்ன லட்டு மாதிரி வீங்க வச்சிட்டே கான்ஸ்டபிள். இங்க இருந்து 50-60 கிலோமீட்டர் அந்த பக்கம் கூட என்னோட பேரு ஃபேமஸ்யா. அச்சச்சோ. சார் மறுபடியும் நீங்க தானா? என்ன மன்னிச்சிருங்க சார் நீங்க தான் என்கிட்ட பாஸ்வேர்டை மாத்திடலாம் சிம்பிளா இருக்கணும்னு சொன்னீங்க. நம்ம பேரை ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி சொல்லணும்னு சொன்னீங்களே, அதை மறந்துட்டீங்களா சார்? பாஸ்வேர்டா? ஆமா இப்பதான் ஏன் ஞாபகம் வருது கான்ஸ்டபிள். நான் மறுபடியும் பாஸ்வேர்டு விஷயத்த மறந்துட்டப்பா. ஃபைனலா ஒரு பாஸ்வேர்டு சொல்றேன். எனக்கு ஞாபகம் இல்ல. இதுதான் பாஸ்வேர்டு. எனக்கு ஞாபகம் இருந்தாலும் இல்லைனாலும் நீ கேட்கும் போதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லைன்னு தானே நான் உன்கிட்ட சொல்லணும். ப்ராப்ளம் சால்வ். சூப்பர் சார் சூப்பர். இந்த ஐடியா உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு சார். ஹலோ ரேபா, அது யுடி. என்னாச்சு லட்டு சிங் சார்? சிவா நீயா? ஆமா, நான் சிவா தான். ஆனா நீங்க யாரு? லட்டு சிங் அங்கிளா இல்ல என்ன தேடிக்கிட்டு இருக்கிற? நான் தான் ரோபோட் எக்ஸ். இந்த என்னப்பா இது? இது எலியனா? பயப்படாத யூடி, நீ எங்க கூட வா. நீ யாருன்னு சொல்லு. நீ எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க? நான் ரோபோட் எக்ஸ். நான் 30th செஞ்சுரியில இருந்து வந்திருக்கேன். இன்னையில இருந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் நீ எங்களோட லீடர் மேட் மேக்ஸ சாகடிக்க போற. அதனால அவர் என்ன உன்னை இதே செஞ்சுரியில சாகடிக்கணும்ன்றதுக்காக அனுப்பி வச்சிருக்காரு. மேக்னாக்ஸா? ஆனா நான் அவரை பார்த்ததே இல்லையே. அவர் யாருன்னு உனக்கு இப்ப தெரியாது. ஆனா 20 வருஷத்துக்கு அப்புறம் தெரிஞ்சிடும். ஆனா இதுக்கப்புறம் உன்னால 20 வருஷம் வாழ முடியாது. ஏன்னா நான் உன்னை அழிக்க போறேன். சாரி ரோபோடெக், இப்போ இல்ல, எப்பவுமே உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. அடக்கடவுளே, இது கண்டிப்பா மனுஷனா இருக்க வாய்ப்பே இல்ல.
We are ready to fight with Robotex. Yay! Hey, hey. ரேவா ரேவா இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? லட்டு சிங் சார், நாங்க ஊரை விட்டு தள்ளி இருக்கிற பழைய கோட்டையில இருக்கோம். நீங்க சீக்கிரமா இங்க வாங்க. நாங்க ரோபோடெக்ஸ் கூட சண்டை போடுறதுக்கு வழிகளை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அது நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகும் சார். ரேவா நீங்க எதுக்கும் பயப்படாத. இந்த லட்டு சிங்கோட பேரு சாதாரணமா ஒன்னும் ஃபேமஸ் ஆகல. நான் இப்பவே கும்னாம் ஃபூ போர்ட்டுக்கு வரேன். ஓகேவா? லட்டு சிங் அங்கிள், இந்த இடத்தை பத்தி பொதுவா யாருக்கும் தெரியாது. இந்த இடம் பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கும். இங்க பிக்னிக் வரணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. நம்ம அப்படி இங்க வரும்போது விளையாடுறதுக்கும் சாப்பிடுறதுக்கும் நிறைய கொண்டு வரணும். யூடி, இதுக்கே நீ வாய பொளந்தா எப்படி? இதை விட சூப்பரா பிக்னிக் போக எனக்கு ஒரு நல்ல இடம் தெரியும். நிஜமாவா? எந்த இடம்? ரோபோடெக்ஸ் கூட 30th செஞ்சுரிக்கு நேரா போயிடு. நான் போக மாட்டேன்ப்பா. நான் இங்கே இருந்துக்கிறேன்ப்பா. எந்த பிக்னிக்கும் நான் போகல. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் பிக்னிக் போகலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. லட்டு சிங் அங்கிள், நாங்க நிறைய இடத்துல ரோபோடெக்ஸ பிடிக்கிறதுக்காக ட்ராப் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் கண்டிப்பா வேலை செய்யணும். ஆனா சிவா, ரோபோடெக்ஸ் இந்த இடத்துக்கு எப்படிப்பா வரும்? நாம இங்க இருக்கோம்னு அதுக்கு தெரியாதே. அவன் கண்டிப்பா இங்க வருவான். He is the 30th century Robotex. I am pretty sure. அவன் நானும் லட்டு சிங் அங்கிளும் பேசின ஃபோன் கான்வர்சேஷனை கண்டிப்பா கேட்டிருப்பான். எல்லா விஷயத்தையும் நம்ம இங்கே என்ன பேசணும். வாங்க, நமக்கு எல்லாரும் உள்ள போகலாம். எந்த இடத்துல எல்லாம் நீங்க ட்ராக் வச்சிருக்கீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்க. அடடே சிவா, உன் சைக்கிள் இங்கே எப்படி வந்தது? லட்டு சிங் சார், வேண்டாம், அதை தொடாதீங்க, வேண்டாம். என்ன பண்றீங்க? எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கோங்க. காப்பாத்துங்க சிவா, ப்ளீஸ் என்ன காப்பாத்து. ரேவா, சைக்கிள் நிறுத்து. சிவா, உன் கதை முடிஞ்சது. எல்லாரும் இங்க இருந்து ஓடிருங்க. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.